ப்ரோ, நம்பிக்கை துரோகம் பற்றி சொல்லுங்க ப்ரோ. நம்பிக்கை துரோகம் பற்றி ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு துரோகம் பண்ணாங்கன்னா அதுதான் நம்பிக்கை துரோகம். நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷன் மேலே எப்பவுமே நம்பிக்கை வச்சா உன் மடியில் படுத்திருக்க மேலே உன் ரகசியத்தை வெளிப்படுத்தாதான்னு சொல்லியிருப்பார். யாரையும் நம்பி நம்ம நம்பிக்கை வைக்கோம்ல, அந்த இடத்துல நமக்கு துரோகம் நடக்குது. நம்ம அப்போனா என்ன இதில் இந்த நம்பிக்கை துரோகம்னு ஒரு இதில் நம்ம வாழ்க்கையில் வராமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்னன்னு நம்பிக்கை வைக்காமல் இருக்கணும். எல்லாரும் மேலேயும் யார் மேலே நம்பிக்கை வைக்கலாம்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போக மாட்டார். ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வைக்கலாம். நிறைய இதை எல்லார்ட்டையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கை துரோகம்னாலும் யூதாஸ்ன்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு வரும். ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரை காட்டி விட்டுட்டான்னு அவருக்கு தான் தெரியுமா அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு. அவர் தான் நம்பிக்கை வைக்கல, அவருக்கு தான் தெரியும் அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு. இதில் எங்கே நம்பிக்கை துரோகம் வருது? கூட இருந்த எல்லா சீசர்களுக்கும் அவன் ஒரு துரோகி, கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அவன் ஒரு துரோகி. ஆனால் ஏசப்பாக்கு தான் அங்கே தான் தெரியுமே அவன் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு. அவர் தான் அந்த இடத்துல சொல்லிட்டாரு, இங்கே இருக்கிற உங்களில் ஒருத்தன் தான் என்ன காட்டி கொடுக்க போகிறான்னு. அதனால் அந்த இடத்துல வந்தது நம்பிக்கை துரோகங்கிறத விட அங்கேருந்து கூட இருந்த சீசர்களுக்கு தான் அது நம்பிக்கை துரோகமாக இருக்கும். அதே இதில் சங்கீதம் 41:9 சொல்லியிருப்பார் தாவீது, என் கூட இருந்தவனே என் கூட இருந்து என் தட்டில் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்ருந்தோம், அவன் எனக்கு இப்போ எதிரியாக வந்து நின்றுட்டுருக்கான், அவன் எனக்கு துரோகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையில் நம்பிக்கை எங்கே வைக்கணும்னு தான் முக்கியம். ஒரு நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காது. இதை சொன்னால் யாருமே ஏற்றுக்கிட மாட்டேங்காங்க. மனுஷன் தானே இருக்கான், மனுஷன் தானே எல்லாம் செய்கிறான், அவன் மேலே நம்பிக்கை வைக்காது. கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலை ஒரு நேரத்தில் இது வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. நம்பிக்கை ஒருத்த மேலே வைக்காத. அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு அடுத்து அதுக்காக மனசோடந்து உட்காந்துட்டு அதுக்காக ஒரு அழுகை, அதுக்காக ஒரு கண்ணீர். அதனால் நம்பிக்கை வைக்கிறது ஆண்டவர் மேலே வைங்க. அவர் துரோகம் பண்ண மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் விட மாட்டார். நம்பிக்கை அவர் மேலே வைங்க. நம்பிக்கை ஒரு மனுஷன் மேலே வச்சா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சர்க்கிளோ ஒரு இதோ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மீள முடியாத அடியில் விழுந்துடக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆண்டவரும் சொல்கிறாரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காது. நம்பிக்கை துரோகம்னா நம்பிக்கை துரோகத்தை பற்றி இதுதான் இருக்குது உங்களுக்கு பைபிளில். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா அது ஆண்டவர் மேலே வைக்கலாம். ஒரு மனுஷன் மேலே வச்சா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். இதுதான் அந்த கேள்வியோட பதில். இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ஜபம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆமே.